ஷேய் பிரம்மா கல் போதை போதை ஐட்டம் கல்லுக்கு போதை போட்டு ஏற்றி அதை க்ளோஸ் பண்ணிட்டியே, அதை பனைமரத்தை பூரா அழிக்குது. என்ன காரணம்? அரசியல்வாதி இந்த கல் இறக்குறான்ல, அந்த பனைமரத்தை பூரா அழிக்கணும். அப்போ உள்ள லேண்டு போடுறவன் வாங்குறவன் போகிறவன் பூரா அந்த பனைமரத்தை பூரா அழிக்கான். எல்லாம் கேட்டுக்கோப்பா, நீதிமன்ற கோர்ட்டில் இவன் விவரமாக தான் செஞ்சுருக்கான். அம்புட்டும் பனைமரம் பூரா இருக்கிற இடம் விவசாய இடம். விவசாய இடத்துல இருக்கிற பனைமரத்தை பூரா நிறைய அழிச்சிட்டான். கிராம அதிகாரி தலையாரிக்கு பூரா தெரியும். இது என்கவுண்ட்ரு கணக்கு எடுத்து முடிச்சிருவாங்க. மாவட்ட வாரியாக எடுக்க முடிச்சோன்னா என்கவுண்ட்ரு ஷூட்டிங் ஆர்டரில் ஆணையம் பண்ணே முடிச்சிருவார். போட்டு தள்ளுறா அப்படின்றவார். முடிஞ்சு வச்சு, கணக்கு முடிஞ்சு வச்சு. இவன் தப்பு செய்கிறக்கா நான் கொடுத்துருக்கேன். எப்படியே கிராம அதிகாரி தலையாரி. என்ன காரணம்? பனைமரத்தை பூரா அது கல் இறக்குதான். கல் இறக்குதில் பொடியை போட்டு ஏற்றிடுதான். ஏற்றினவுடனே எனக்கு போதன்னு சொல்லி காவல்துறை எஃப்ஐஆரை போட்டு உள்ள தள்ளுதான். இது எவ்வளோ பெரிய தப்பு? இப்போ நீதி அரசர் கணக்கு போடுதார். இந்த கணக்கு திரிசூலமும் திராசும் நீதிமன்ற கோர்ட்டுக்குள்ளே இருக்குது. தப்பான கணக்கு திரிசூலமும் திராசும் வெளியே எடுக்கு. கணக்கு தப்பு செய்கிற மானிட பிறவி தப்பு செய்கிற கணக்கு வெளியே எடுக்கு. அதே எடுக்கு. முக்கால் சத்தியம் புரிஞ்சுக்கோடா. திராசும் திரிசூலமும் உயிர். தப்பு செய்கிறவனுக்கு அந்த திராசு எடை நிற்கா கொன்றும். திரிசூலம் குத்தி இழுத்து உள்ளே கொண்டு வரோம் கோர்ட்டுக்கு, நீதிமன்ற கோர்ட்டுக்கு. கைலாசத்தில் கோர்ட்டு கணக்கு கொடுக்கு. கைலாசத்தில் கோர்ட்டே கணக்கு கொடுக்கு. கோர்ட்டு நீதிமன்றம் கோர்ட்டு, நீதித்துறை, நீதிமான், நீதி அரசர், நீதிபதி, ஜட்ஜி. 4 கணக்கில் ஜட்ஜி கோர்ட்டார் உட்காந்துருக்கார். இந்த பார்த்துக்கோடா, நீதி அரசராக நிற்கார். மானிட பேடா சேட்டை வர்றா. அது போத சாராயம் உனக்கு எஃப்ஐஆர் போட்டு தள்ளுத காவல்துறை. இது என்ன? இந்த மது போதை இது என்ன? இது தாண்டா வச்சு தூக்க போகிறாரு. தூக்கி அடிக்கிற அடியில் ஒவ்வொருத்தனையும் ஆதார் கார்டு ரேஷன் கார்டு வரைக்கும் குடித்து போதையில் ஆக்கி பூமியை பாழாக்கி விற்கிறவன் போகிறவன் பூரா அரசியல்வாதி நடத்தினவன் பூரா ஒட்ட வலிச்சு இந்த காரணத்தை வச்சு தூக்கிடுவார். புரியுதா? ஏற்கனவே போதைக்கு முன்னாடி போட்டார் கணக்கு. இப்போ இந்த போதை கணக்கு வரந்தான் மிதிச்சு உள்ளே தள்ளுதார். இப்போ இந்த போதையில் காகித பேப்பர் லட்ச கோடி அடித்து போகிறான். லட்ச கோடி கடன் இருக்குங்க தமிழ்நாடு முழுவதும். கடன் இந்த தமிழ்நாட்டுக்கு இத்தனை கோடி லட்சம் கடன் இருக்குது. மகாராஷ்டிராவில் இத்தனை லட்சம் கோடி இருக்குது. வெளிநாட்டில் ஒவ்வொரு நாட்டுக்காரனும் இத்தனை லட்சம் கோடி இருக்குது. அப்போ என்னடா நிர்வாகம் நடத்துதா? என்ன நிர்வாகம் நடத்துத? தூக்கி போட்டு மிதித்து சாணி வெளியே வந்துடும். பார்த்துக்கோ. ஒழுங்காக கணக்குகளை ஒப்படைக்கப்பாரு. அதிகாரியிலேருந்து அரசியல்வாதி வரைக்கும் நீதிமன்றம் கோர்ட்டில் ஒப்படைக்கலையா ஆட்டாம்பட்டிக்காக என்ன நடத்தணுமோ அது பார்ப்பார். இப்போ ஒவ்வொருத்தனையாக கடிக்க விடுவார். அரசியல்வாதியை கடின்னு கடிக்க உடையில அப்படி உள்ள வானரப்படை உள்ள இராணுவம் உள்ளே வந்துடுவான். சட்டத்தை ஏற்றின சட்டத்தில் தூக்கி அல்வா மாதிரி அள்ளி கொண்டு போய்கிட்டே இருப்பான். முக்கால்